பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ ஃப்ரீ டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த டாஸ்க்ல வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் அநேகமா இன்னைக்கு தான் கடைசி நாளா இருக்கும் ஃப்ரீ டாஸ்க்கு. இன்னைக்கு ரவீனாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அவங்க ரவீனாவை ரொம்ப தாக்கி தான் பேசியிருந்தாங்க. நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ற விஷயங்கள் சரியில்லை, உன்னை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுக்கு தான் அனுப்பணுமா, நீ இண்டிவிஜுவலா தான் கேம் விளையாடணும், ஆனா நீ யாரோ ஒருத்தருக்காக கேம் விளையாண்டுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், நீ எதுக்கு இப்படி கேம் விளையாண்டுட்டு இருக்கிற. ரவீனா வீட்டுல இருந்து வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம மணியும் கூப்பிட்டு நீங்க தயவு செய்து இனிமேட்டு ரவீனா கூட பேசாதீங்க அண்ட் அவளுக்கு எந்த விதமான அட்வைஸும் கொடுக்காதீங்க, அவளோட கேமை இண்டிவிஜுவலா விளையாடட்டும், இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம், இந்த இடத்துல வந்து நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே தப்பு. அண்ட் ரொம்ப முக்கியமா நைட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுற வேலையே வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம மாயாவோட அக்காவும் அம்மாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே வந்து ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் மாயாவும் அவங்களும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிற பொழுது, மாயா நீ உன்னோட கேம் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்க, நீ தான் பிக் பாஸ் வீட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டா இருக்கிற, ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து நீ கமல்ஹாசன் சார்ட்ட வந்து திட்டு வாங்கியிருந்தாலும் அதுல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ பவுன்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்க. ஸோ வந்து நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், நீ உன் கேம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணு, யாரு என்ன நினைப்பாங்க வெளியில என்ன சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்த நீ யோசிக்காம நீ விளையாடுறதா உன்னோட ஸ்ட்ரென்த்து. ஸோ நீ அதே மாதிரி விளையாண்டுட்டே இரு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ உன்னோட கேம் வந்து கொஞ்சம் பொலைட்டா விளையாடு, இவ்வளோ ஹாஷா விளையாடணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் பொலைட்டா விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ நிறைய இடத்துல நிறைய பேரை ஜட்ஜும் பண்ணியிருந்த, அது உன்னோட கேம், உன் கேம் நீ இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு சொல்றதுக்கு நானும் அம்மாவும் ஆள் கிடையாது. அண்ட் நாங்க யாருமே அதை சொல்ல முடியாது. உன்னோட கேம் உன்னோட ஐடியா, நீ தான் அதை பத்தி விளையாடணும், நாங்க யாரும் அதை கமெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ உன் கேமை நீ ஒழுங்கா விளையாடு அப்படின்ற மாதிரி தான் மாயாவோட அக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாயா கிட்ட போய் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மித்த கண்டஸ்டன்ஸ் கிட்டையுமே வந்து ரொம்ப க்ளோஸா தான் மாயாவோட அக்கா பேசிட்டு இருந்தாங்க. நீங்களும் சொல்லுங்க, மாயாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அல்லது பூர்ணிமாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல இந்த வருஷம் பிக் பாஸ்க்குள்ள யாரு ஜெயிக்கணும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.